அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருள்ராஜா. நான் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். என் பள்ளி படிப்பை நான் தி மெரிட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு என் ஊர்லேயே தான் படித்தேன். அதுக்கு அடுத்தது என்னோடய கல்லூரி படிப்பை நான் பொறியியல் படிப்பு தான் படித்தேன். சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ்னு அது திருச்சியில் இருக்குது. அங்கே தான் என் பொறியியல் படிப்பை படித்தேன். காலேஜ்லேருந்தே பெருசாக எந்த மேடையிலாம் ஏறி பேசினதுலாம் இல்லை. அப்புறம் அதான் நான் 2020 பாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த கொரோனா நேரம் அப்படிங்கிறப்ப எல்லாரோட வாழ்க்கை முறையிலையும் ஏதோ ஒரு சிதைவு ஏற்பட்டு ஏதோ ஒரு பெரு இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டேபிளான லைஃப் இருந்துச்சு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் எனக்கு இது மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. தாத்தாவும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் இருந்தாங்க. அப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சேஃப்டியாகவும் தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதுதான் நமக்கான பாதை. நம்ம தாத்தா அப்பா இந்த வழியில் தான் இருக்காங்க. இந்த வழியில் நம்ம ஒரு உயர் பதவிக்கு போகணும். எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் ஒரு கடைநிலை ஊழியராக தான் அரசு பணியில் இருந்தாங்க. நான் ஒரு உயர் பதவியில் போகணும் அப்படின்ட்டு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதனால் எந்த அகாடமி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சுகேஷ் சார் நியூஸ் 7ல் வியூகம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. வியூகமில் சார் பேசியிருப்பாங்க. அந்த பேச்சு ஒரு 45 நிமிஷம். அந்த பேச்சு இப்போ வரைக்கும் இருக்கும். நான் பார்க்கும்போதே அது ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு வீடியோ. இப்போ வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே அந்த சென்னைன்னு நோக்கி போகிறத நான் என் ஊர் சைடில் கொண்டு வரணும் அப்படின்னு சார் பேசுனது. அப்புறம் சாரோட அந்த கிராக் பண்ண விதங்கள், எத்தனையோ எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி, ரயில்வே, இதெல்லாம் சார் கிராக் பண்ண விதம், அப்புறம் கண்டினியூஸாக இங்கே சுரேஷில் படிக்கிறவங்களோட வெற்றி, இதெல்லாம் தான். அதுதான் ஃபஸ்ட்டு இந்த கொரோனா, அதாவது 2020 ஜூனு அந்த எராவில் பார்க்குறேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு சரி, ரைட்டு, இதுதான் நமக்கான இடம், இந்த அகாடமிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே முடிவு பண்ணிட்டேன். அப்போ முடிவு பண்ணோடனே எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா அவங்களும் எங்கள் வீட்டில் என்னோடய முடிவுக்கு பெருசாக எப்போதுமே தடை வந்ததே இல்லை. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே தடை வச்சதே இல்லை. அப்படியே எங்கள் வீட்டு ரொம்ப இதாக இருக்கும். அப்பா அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அம்மா அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஒரு ரொம்ப மிகப்பெரிய எனக்கு அது ஒரு வரப்பிரசாதமே கிடச்சிச்சு. அது நான் வரேன் அப்படிங்கிறப்ப எங்கள் வீட்டில் எந்த தடையும் சொல்லலை. நான் வந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவனோட வந்தேன், கார்த்திக் ராஜான்னு சொல்லிட்டு. அவன் 2022 அவன் என்னோட மிகப்பெரிய துணை எனக்கு. அவன் அப்புறமா வந்தோம். கொரோனா 2021 செகண்ட் லாக்டவுனு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. செகண்ட் லாக்டவுன்லாம் இங்கே சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா உணவகத்திலலாம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். வித்தியாசமாக இருந்துச்சு. வீட்டில் எந்த கஷ்டமும் பட்டதில்லை பெருசாக. காலேஜ்லேயும் வீட்டில் பணம் அனுப்பிச்சிருவாங்க. எந்த பெருசாக பிரச்சனையை பார்த்ததில்லை. பல பேரோட வாழ்க்கை முறையை பார்த்ததே இல்லை. இங்கே சார் எப்போதும் சொல்கிற மாதிரி அந்த என்விரான்மெண்ட் இது எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துச்சு. வித்தியாசமான மனிதர்கள், அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட கஷ்டம், இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கை முறை, பல பேரோட வாழ்க்கை முறையை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெற்றி அப்படிங்கிறத தாண்டி பல பேரோட வாழ்க்கை முறை, அவங்க வளர்ந்து வந்த விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம நிறையா தெரிஞ்சுப்போம் வாழ்க்கையை பற்றி. அப்புறம் ப்ரிப்பரேஷன்னா சுகேஷ் சார் சொல்கிறது தான். நான் மோஸ்ட்லி எங்கள் கொரோனாங்கிறனால எங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் தான் அவைலபிளாக இருந்தது. கனிமுருகன் சார்ட்டெல்லாம் பேசணுங்கிறது பல நாள் கனவாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி கனிமுருகன் சார், அப்புறம் சுகேஷ் சாரோட மோட்டிவேஷனல் வீடியோஸ், அதெல்லாம் நிறையா பார்த்துப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்ச், இது சார் அடிக்கடி சொல்லுவாங்க. இது எனக்கு ஒரு மண்டே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் லாஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். அதான் ஃப்யூச்சரில் உள்ள ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அதான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சுகேஷ் சார் சொல்கிற மாதிரி தான் டெஸ்ட் பேட்ச் அதிகமாக பயன்படுத்திங்க. நம்ம இதில் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாவே போதும். லைஃப் லாங் ஃப்ரீயாக நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். அதை நல்லா பயன்படுத்துங்க இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க. அதே மாதிரி எடுத்தோன்னே இதுக்கு போகணும் அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிச்சு வச்சுருங்க. டைப்ரைட்டிங்லாம் எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்டு பெருசாக கிடைக்கல. ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு இப்போ கிடச்சிச்சு. நான் இதோட நிற்க போகிறதில்ல. குரூப் 1 குரூப் 2 இதை மாதிரி நான் யோசிக்க போகிறேன். எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு இருந்துச்சு, நான் அதை எடுக்கல, ஹேண்ட்லூம் எடுத்திருந்தேன். ஏன்னா இதோட நான் நிற்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த மேடைக்கு நான் குரூப் 2 அச்சீவராகவும் வருவேன், குரூப் 1 அச்சீவராகவும் இந்த மேடைக்கு நான் கண்டிப்பாக வருவேன். அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு 2 திருக்குறள் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போதுமே. அந்த 2 திருக்குறளை முடித்து என்னோடய உரையை முடிச்சுக்கலான் இருக்கேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்,
ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உகற்றுபவர். இந்த 2 திருக்குறளும் நான் என்னோடய எல்லா புக்லேயும் எழுதி வச்சுருப்பேன். இந்த திருக்குறளை நான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது, அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்பினேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது என்னன்னு எனக்கு மகிழ்ச்சின்னா அவ்வளோ மகிழ்ச்சி. என் பையன் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் இறந்து 1 வாரத்தில் இந்த எக்ஸாம் எழுதினார். எழுதி பாஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம். அவரோட செய்யதும் அவர் இருந்து இதை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப ஒன்றும் பேச. இந்த IAS அகாடமி ரொம்ப கோச்சிங் கொடுத்து தம்பியை ஊக்குவித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.